வந்து உங்களுக்கு பைபிள் வந்து குட்டி கதை சொல்ல போறேங்க. ஒரு ஊர்ல ஒரு பணக்கார அப்பா இருந்தார். அவருக்கு வந்து 2 பசங்க. மூத்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையங்க. ஆனா 2வது பையன் வந்து அப்பா கூட சண்டை போட்டு எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தாருங்க. ஆனா கேட்கவே இல்லை. அப்பா வேற வழி இல்லாம சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டார். அவனும் சொத்தை வாங்கிட்டு வேற தேசத்துக்கு போய் கெட்ட பழக்கங்கள்லாம் பழகிட்டு சொத்தை பூரா அழிச்சிட்டாங்க. அப்ப அந்த தேசத்துல பஞ்சம் வேற வந்துருச்சுங்க. சாப்பாடு கிடைக்காம வேலை கிடைக்காம இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வயல்ல பன்றிகள் மேய்க்கிற வேலை கிடைச்சிச்சுங்க. பன்றிகள் சாப்பிட்ற தவுட்டு எடுத்து சாப்பிட்டு வயிற்று நிரப்பிக்கிட்டாங்க. அப்பதான் அவனுக்கு தோணுச்சு, நம்ம அப்பா கிட்ட எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க, நானும் அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வேலைக்காரங்கள என்ன ஒருத்தனா சேர்த்திக்கங்கன்னு கேட்க போறேன். இந்த கேள்விப்பட்ட அப்பா வேகமா ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தாருங்க. மட்டும் இல்லாமல் புது ட்ரெஸ், கைக்கு மோதிரம், காலுக்கு செப்பல்னு வாங்கி கொடுத்து அழகு பார்த்தாருங்க. என் மகன் மரித்து போயிருந்தான், பிழைத்து விட்டான், காணாமல் போயிருந்தான், கிடைத்து விட்டான் என்று சொல்லி விருந்து கொடுத்து சந்தோஷப்பட்டாருங்க. கூட பாவத்துல இருந்து மன திரும்பி ஏசப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்கும் போது மன்னித்து அரவணைக்கிறவரா இருக்காரு. பாய், பிரைஸ் தி லார்ட்.